நவகிரகம் இருக்கிற சைடு வடக்கு திசை. வடக்க பார்த்து நகர்த்துங்கோ. சோபனா தே க்ஷேமாய புனரா. இந்த பிள்ளையார் பிடிச்ச மந்திரிச்சு நெத்தியிலையும் கொஞ்சமா தண்ணியில குழைச்சுக்கோங்க, நெத்திலையும் வச்சுக்கோங்க. ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாணः சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி தீர்காயுஷ்மா வச்சிருங்கோ. நீங்க வீட்டுக்கு போகும்போது கொண்டு போகணும். வச்சுட்டு உங்க எல்லாருக்குமே பட்டு புடவைக்கு நிகரான ஒரு பட்டு புடவையை கொண்டு அந்த பட்டு புடவையை வச்சுக்கோங்க. பாக்ஸை ஓபன் பண்ணி அடியில செலோ டை போட்டு ஒட்டி இருக்கும். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உங்களுக்கும் திருவிளக்குக்கும் நடுவுல அந்த பட்டு புடவை இருக்கணும். பிளேடு இருக்குமா? எல்லாருக்கும் பிளேடு தனித்தனியா வச்சிருக்கோம். சப்போஸ் அடியில் எங்கேயா இருந்தா பக்கத்துல இருந்தா வாங்கிக்கோங்க. பிளவுஸ் பிட் இருக்கு, அதை எடுத்து பிரிச்சு இந்த பட்டு புடவைக்கு மேல வைங்க. எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிட்டு புடவை உங்களுக்கும் விளக்குக்கும் நடுவில் இருக்கணும். இந்த நீட்ல வைங்கம்மா, அப்படி வைக்கலாம். வைங்க, அப்படி வைங்க. இதெல்லாம் வந்து நவுத்திக்கோங்க. அந்த சுருக்கு பை மாதிரி ஒன்று இருக்கு, அதுல பிளவுஸ் பிட் இருக்கு, ஒரு டசன் வளையல் இருக்கும். அந்த பிளவுஸ் பிட்டை மேல புடவைக்கு மேல வச்சுட்டு அந்த வளையல் எடுத்து பிரிச்சு அப்படியே மேல அந்த பிளவுஸ் பிட் மேலேயே வைங்க. கவர்லாம் எடுத்துட்டு பிரிச்சு வைங்க. இவ எல்லாருக்குமே சிறப்பா செய்யணுன்றதுக்காக நிறைய பேர் நல்ல உள்ளத்தோட செய்யறாங்க. எல்லாரும் சேமமா இருக்கணும், எல்லாரும் மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையை வச்சுதான் சுமங்கலி பூஜையை பண்றோம். அதனால அவங்க வாங்கி கொடுத்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு வச்சுட்டு சந்தோஷமா செய்யுங்க. வளையல் கவர்லாம் பிரிச்சிடலாம். வளையல் கவரை பிரிச்சுட்டு அப்படியே அந்த பிளவுஸ் பிட்டுக்கு மேல வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கேலண்டர் பஞ்சாங்கம் கொடுக்கப்பட்டு இப்போ இவ்வளவு நேரம் பிள்ளையார் பூஜையும் சங்கல்பமும் பண்ணியிருக்கோம். இப்பதான் திருவிளக்கு பூஜை ஆரம்பம். அம்பால விளக்குல வர சொல்ல போறோம். எல்லாரும் புடவையை ப்ளவுஸ் பிட்டு வலையெல்லாம் வச்சாச்சுன்னா இடது கையில மணி அடிச்சுக்கோங்க, வலது கையில அக்ஷரம் எடுத்துக்கோங்க. உங்க சௌரியத்துக்கு கன்வீனியன்ட்டா கொஞ்சம் நவுத்தி ஈட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் மணி எடுத்துட்டு அக்ஷரம் எடுத்துக்கோங்க. ஓம் மகாதேவி வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். அஸ்மின் தீபஜ்யோதிஷே துர்கா லக்ஷ்மீ சரஸ்வத்யை நமஹ. விளக்கோட பாதத்துல போடுங்கோ. அக்ஷரைய தியாயாமி. திருப்பி அக்ஷரை எடுத்துங்கோ. அஸ்மின் தீபஜ்யோதிஷே துர்கா லக்ஷ்மீ சரஸ்வத்யை நமஹ. விளக்கோட பாதத்துல போடுங்கோ. ஆவாஹயாமி. திருப்பி அக்ஷரை போடுங்கோ. ஆசனார்த்தம் அக்ஷதானி சமர்ப்பயாமி. 3 தடவை ஜலத்தை எடுத்து விளக்கோட பாதத்தில் விடுங்கோ. பாதயோகோ பாத்யம் சமர்ப்பயாமி. ஹஸ்தயோகோ அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆசமனீயம் சமர்ப்பயாமி. விளக்குக்கு மேல படாம கண்டு வரைக்கும் லேசா புரோக்ஷணம் பண்ணுங்கோ. ஸ்நாபயாமி. ஒரு உதிர்நீ ஜலம் எடுத்து பாதத்தில் விடுங்கோ. ஸ்நானந்திரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி. அந்த ப்ளவுஸ் பிட்டை அப்படியே சுவாமிகிட்ட வைக்கிற மாதிரி விளக்கோட பாதத்துல வச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி புடவை மேல வச்சிருங்கோ. வஸ்திரம் சமர்ப்பயாமி.
அக்ஷதை போடுங்கோ. உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. இந்த வலையெல்லாம் எடுத்து விளக்கோட பாதத்தில் வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி ப்ளவுஸ் பீட்டு மேலே வச்சிருக்கோ. ஆபரணார்த்தம் சமர்ப்பயாமி. எடுத்து ப்ளவுஸ் பீட்டு மேலேயே வச்சிருக்கோம். சந்தனம் கொடுக்கப்பட்டிருக்கு. வலது கை மோதிர விரலால சந்தனத்தை எடுத்து விளக்குக்கு ஏற்கனவே பொட்டு வச்சிருப்பீங்க. சாஸ்திரத்துக்கு மந்திரம் சொல்லி வைக்கிற மாதிரி கொஞ்சமா எல்லாரும் இடத்துல வைங்கோ. அலங்காரணார்த்தம் திவ்ய பரிமள கந்தாந்தாரயாமி. அதே இடத்துல குங்குமம். கந்த சௌபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. உதிரி பூ எடுத்து பாதத்துல போடுங்கோ. புஷ்பமாலிகான் சமர்ப்பயாமி. விளக்கோட பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கோ. புஷ்பை பூஜயாமி. இப்ப அந்த புடவைக்கு மேலேயே நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கிற அர்ச்சனை பண்றதுக்கு உண்டான எம்டி கிண்ணத்தை அது மேலேயே வச்சுக்கோங்க. புடவைக்கு மேலேயே வச்சுக்கோங்க அந்த எம்டி கிண்ணத்தை. அர்ச்சனைக்கு குங்குமம் உங்களுக்கு தனியா 2 தொன்னைகளை கொடுத்துருக்கோம். ஒரு தொன்னை குங்குமமே தாராளமா 2 தொன்னை கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற குங்குமத்தை கடைசியில லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா பண்ண வேண்டாம். இந்த திருவிளக்கு பூஜை சம்பந்தமாக நிறைய பேர் உபயம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. திருமதி சுபலட்சுமி அவர்கள், திருமதி மீரா அவர்கள், வெங்கடேஷ் விக்னேஷ் எலக்ட்ரிகல்ஸ் அவர்கள், திருமதி காயத்ரி அவர்கள், மணி அடிக்காதீங்கம்மா, திரு மாலா கமல் அவர்கள், சங்கர நாராயணன், ஜானகிராமன் நல்லூர் மெடிக்கல்ஸ், ஸ்ரீதர் அவர்கள், ஏசிடி ராஜேந்திரன், தமிழரசி, மீனாட்சி பேக்ஸ் திருச்செங்கோடு, இவங்க எல்லாருக்காகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் இந்த குங்கும கிண்ணத்தை புடவைக்கு மேல வச்சுக்கோங்க. இப்போ 1000 நாமாக்கள் கொண்ட சகஸ்ரநாமம் ஆரம்பம். எல்லாரும் மோதிர விரல் பெருவிரலால குங்குமத்தை எடுத்து விளக்குக்கு மேல காமிச்சிட்டு பாதத்துல போடுறதுக்கு பதிலாக நீங்க கொண்டு வந்திருக்கிற கிண்ணத்துல போடுங்க. எல்லா குங்குமமும் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. 1000 அர்ச்சனை பண்ணணும். குங்குமம் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். சிரத்தையா பண்ணுங்க எல்லாரும். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ. ஓம் சிதக்னிகுண்ட சம்போதருபாகு சமன்விதாயை நமஹ. ஓம் ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமஹ. ஓம் क्रोधाकाराङ्कुशोज्ज्वलायै नमः. ஓம் மனோரூபேக்ஷுகோதண்டாயை நமஹ. ஓம் பஞ்சதன்மாத்ரசாயகாயை நமஹ. ஓம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத்பிரம்மாண்டமண்டலாயை நமஹ. ஓம் சம்பகாசோக புன்னாக சௌகந்திகலசத்கச்சாயை நமஹ. ஓம் குருவிந்தமணிஸ்ரேணி கணத்கோட்டீரமண்டிதாயை நமஹ. ஓம் அஷ்டமீ சந்திர விப்ராஜதலிகஷ்டலசோபிதாயை நமஹ.